இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் அநேக காரியங்களை முன்வைத்து பாக்கியவான் 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 என்று சொல்லப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். இங்கே யாக்கோபை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாம், அவன் பாக்கியவானாம். அவன் பின்னாட்களிலே நன்மையை சுதந்திரிக்கிறவனாய் ஆசீர்வாதத்துக்குரியவனாய் காணப்படுகிறவன். வேதம் சொல்கிறது, சோதனையை சகிக்க வேண்டும், தாண்ட வேண்டிய காரியங்களை தாண்ட வேண்டும், மேற்கொள்ள வேண்டிய காரியங்களை மேற்கொள்ள வேண்டும், எதிர்க்க வேண்டிய காரியங்களை எதிர்க்க வேண்டும். அதே போல சகிக்க வேண்டிய காரியங்களை சகித்துதான் ஆக வேண்டும். பவுலின் வாழ்க்கையில பலவீனம் என்னும் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அவன் தேவனிடத்துல போய் கேட்கிறான், இந்த முள்ளை என்னை விட்டு நீக்கிவிடும். 3 முறை கேட்கிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பவுலே, இதை நீ சகித்தால் என் பலன் இதிலே பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த முள்ள நான் நீக்க மாட்டேன், ஆனா நீ சகிக்கணும். நீ சகிக்கிறதற்கு உனக்கு நான் கிருபையை கொடுக்கிறேன். இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நீ சகிப்பாயானால் உன்னுடைய பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். என் பலன் பூரணமாய் விளங்கினால் உன்னால் எது எது செய்ய முடியாது என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ செய்து முடிப்பாய். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னுடைய பலவீனம் என்னை வேதனைப்படுத்தும் போது அவர் இதை அனுமதித்திருக்கிறார் என்று எண்ணி நான் சகிப்பேனானால் அந்த பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அப்படி பூரணமாய் விளங்கினது நிமித்தம் பவுல் சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை முடித்தேன், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், அவர் சகித்தார், அவர் சகித்தார். நாமும் சகித்து கொண்டிருப்பதை அவர் அறிவார். முறுமுறுப்பு வேண்டாம். மாம்ச செயல்கள், மாம்ச கிரியைகள் நம்மில் வெளிப்பட இடம் கொடுக்க வேண்டாம். ஆமென். ஆகார் சாராளை அற்பமாய் பார்த்ததை சாராளால் தாங்க முடியவில்லை. அவள் கடினமாய் நடத்த ஆரம்பிக்கிறாள். இப்படி நம்மால் சகிக்க முடியாத நிலை வரும்போது நம்மில என்ன செய்கிறோம் என்றால் மாம்ச கிரியைகளை வெளிப்படுத்துகிறோம். இப்படிப்பட்ட நிலை வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். எபேசு சபைக்கு சொல்லும் போது, நீ சகித்து கொண்டிருப்பதை நான் அறிவேன் என்கிறார். என்ன சொல்லிவிட்டு சொல்லுகிறார் தெரியுமா? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். சகித்து கொண்டிருப்பதை தேவன் கிரியையாய் பார்க்கிறார். கிரியைகளுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகிக்கிறவன், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சகிக்க கிருபையை கேட்போம். என் தகப்பனார் அருமையான ஒரு பாடலை பாடியிருக்கிறார்கள். சிலுவை நிழலதிலே காண்பேன் இளைப்பாறுதல். அதுல ஒரு சரணம் இப்படி எழுதியிருக்கிறார்கள், உலகோர் பகை தீட்டாலும் என்னை உற்றார் வெறுத்திட்டாலும் நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை தாரும். நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை தாரும். சிலுவை நிழலதிலே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, நீர் சகித்தீரப்பா. சகிக்க வேண்டிய காரியங்களை சகிக்க, மேற்கொள்ள வேண்டிய காரியங்களை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.